Very good afternoon to all. This is the second class of optics. Last class we had discussed about the properties of light. Now we have to discuss about refraction of light. That means ஒளி விலகல். தமிழ்ல அதனை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒளி விலகல். So இது எப்படி refract ஆகுது? ஒரு light. This is the plane surface A, B. And it is a perpendicular line that is called normal. Normal means here it is making a 90 degree. Inga 90 degree make pannichina, that is a normal line. So it is a normal perpendicular line. Perpendicular line oda innoru normal means perpendicular line. In the plane surface, the light ray incident on the plane surface. In the plane surface la or light ray, that is a source of light. In the light ray incident ஆகும்போது அந்த light ray incident ஆகிறதுனால தான் இது என்ன சொல்லுவோம் I அப்படின்னு நோட் பண்ணுறோம். இங்கே இடத்துல படும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிக்கும். இந்த இடத்துல எந்த ஆங்கிளில் விழுதோ அதே ஆங்கிளில் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். So that is, it is an incident ray and it is called reflected ray. Then it's partially reflected and partially refracted. And the transparent medium la and the ray வந்து interfere ஆகும்போது that is called refraction. So this is a angle of refraction. This is the angle of refraction. அப்போ இதில் incident ray, இந்த incident ray normal கூட மேக் பண்ணுற அந்த angle வந்து angle of incident. இது பாதி reflect half of the portion reflect ஆகுது. This is a reflected ray. What is that? Reflected ray. Reflected ray. And then is a refracted ray. Refracted ray. So நார்மல் கூட ரிஃப்ளெக்டட் ரே மேக் பண்ணுற அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். this is the angle of reflection, angle of reflection. இது angle of incident. நார்மல் கூட அந்த இன்சிடென்ட் லைட் மேக் பண்ணுற அந்த ஆங்கிள் வந்து angle of incident. நார்மல் கூட அந்த ரிஃப்ளெக்டட் ரே கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த நெக்ஸ்ட் ரிஃப்ராக்டட் ரே மேக் பண்ணுற அந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ அதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். வாட் இஸ் தட்? I is equal to incident ray, angle of I is equal to angle of incident, R1 equal to reflected ray, R1 equal to what is that? Angle of reflection, and then R2 is equal to refracted ray. Then R2 means angle of R2 is equal to angle of refraction. Now what is the refraction? இந்த refraction எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஒரு கம்பி, ஒரு இங்க் பாட்டிலில் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் லெவல் எது வரைக்கும் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இது வரைக்கும் இருக்குது அந்த வாட்டர் லெவலு. அந்த வாட்டர் லெவலில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பி வைக்கிறேன், அதாவது ஒரு ராடு. அந்த ராடை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது அந்த ராடு பாருங்கள், இந்த இடத்துல படும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து சர்ஃபேஸ், வாட்டர் சர்ஃபேஸு. அப்போ இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி, அந்த பாயிண்ட்டை பாருங்கள், லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குதுங்களா, அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியம், த ரே interfere the transparent the plane surface. So that is called, this is a refracted ray. Refracted ray. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் தெரியும். இந்த கம்பி ஒன்று வச்சுருக்கிறேன் இதில், அந்த ராடு வந்து இந்த இடத்துல உடஞ்ச மாதிரி இல்லை, லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். அது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ரைட்.
இதுதான் வாட்டரோட சர்ஃபேஸ். இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு கீழே பாருங்கள் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. அதுதான் ரிஃப்ராக்டட். வாட் இஸ் தட்? ரிஃப்ராக்டட். ஸோ தட் now we are seeing about the deep formation of refraction of light. The optics part 2, refraction of light. What is that? When a ray of light travels from one transparent medium into another obliquely, the path of the light undergoes the deviation. இப்போ நான் காட்டின அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரே வந்து டிவியேட் ஆகும். அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகிருக்கும். This deviation of ray is called angle and refraction. So if it's different velocity in different media, so first one rarer medium. What is that? Rarer medium means its density is very low. That is a slow and air medium தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ இந்த வாட்டர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வாட்டர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிறது ஏர் மீடியம், வாட்டர் சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிறது water medium. That is, it is the rarer medium. What is that? It is a rarer medium and this is a water surface. இதுக்கு கீழே இருக்கிறதுனா is a tensor medium. கீழே இருக்கிறது tensor medium is a transparent surface. Now we have to detail about them. So that this is the first one is the rarer medium, is a slow and its density is very low. So air medium அப்படினு சொல்லுவோம். the second one tensor medium is a fast. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு கீழே அந்த வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்கும். வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே எல்லாமே ஸ்பேஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏர் இருக்கும். அதில் அந்த ஏர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ அதனுடைய டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இட்ஸ் ஹேவிங் எ டென்சிட்டி வெரி லோ இன் த ஏர் சர்ஃபேஸ். அண்ட் இன் தி வாட்டர் சர்ஃபேஸ் த டென்சிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ இட் இஸ் கால்டு டென்சர் மீடியம். இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூமெண்ட் அண்ட் தென் இட்ஸ் அ லிக்விட் மீடியம். Then first one is rarer medium, is the slowest one, and then air medium. ஏர்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும், ஸ்பேஸ் ஃபுல்லாக ஏர் இருக்கும். அதனால் அது என்ன சொல்லுவோம், டென்சிட்டி லோ அப்படின்னு சொல்லுவோம். டென்சர் மீடியம்னா அந்த லிக்விட் எந்த அளவுக்கு இருக்குதோ அது ஃபுல்லுமே அதனுடைய டென்சிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த அதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். இப்போ இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்கிற சர்ஃபேஸ், இந்த வாட்டருக்கு கீழே, இந்த வாட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் இருக்குது. அந்த வாட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இருக்குது. ஏர் வந்து அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால அதனோட டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். பட் வாட்டருக்கு கீழே இந்த லெவல் ஆஃப் லைன், அந்த வாட்டர் லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்கிற சர்ஃபேஸில் அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். அந்த டென்சிட்டி அது ஃபுல்லாகவே இருக்கும், கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம், இட்ஸ் அ ஃபாஸ்ட் அண்ட் ஸோ தென் இதை பாருங்கள், உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் ரே வருது, ஒரு கிளாஸில் வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு லிக்விட் இருக்குது, லைட் ரே ஒன்று வருது. அந்த ரே வந்து இதுலேருந்து நேராக இந்த வரைக்கும் வருது கரெக்டாக. இந்த இடத்துல வந்த பிறகு உங்களுக்கு லைட்டாக லைன் பெண்ட் ஆன மாதிரி தெரியும் பாருங்கள். பிகாஸ் அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கணும். இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கணும். பட் அதனுடைய ஸ்ட்ரெயிட்டாக வராமல் அது லைட்டாக பெண்டாகி வருது பாருங்கள். இந்த பெண்டாகி வர லைன் தான், இதுதான் நார்மல். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைனில் தான் இது வந்து என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது. ஸோ
உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இதுதான் நார்மல், இது வந்து இன்சிடென்ட் ரே. தென் திஸ் இஸ் கால்ட் refracted. What is that? Refracted. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Listen you, it's a plain polished surface, and then medium 1 is a rarer medium, and then medium 2 is a denser medium. It's a incident ray. It's a partially reflected ray, and then partially refracted when the beam, light beam is interacted inside the liquid. So that is a surface, plain surface, that is called transparent medium. In the transparent medium, that is called refracted ray. The incident ray is making an angle between incident ray and normal, that is called angle of incident, and then angle making reflected ray and the normal is called, what is that? Angle of reflection. And the next angle making refracted ray and normal, it is called angle of refraction. So here listen, then angle of refraction, then laws of angle of refraction, laws of refraction. Incident ray, the reflected ray of the light and the normal to the refracting surface all lie in the same plane. Incident ray and then refracted ray of light, and the normal of the refracting surface, இந்த இடம் பார்த்தீங்கன்னா lie in the same plane. இதான் உங்களுக்கு first law. Then second law is very important, and it is also a important 2 mark. The ratio of sine of the angle of the incidence and sine of the angle of the refraction is equal to the ratio of the refractive index of 2 media. This law is also known as Snell's law. What is Snell's law? Sin I divided by sin R is equal to mu 2 divided by mu 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய sin I, angle of, so ratio of angle of sin angle of incident, இதனுடைய sin angle-உம் இதனுடைய sin angle-க்கு இடையில இருக்கிற அந்த ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா refractive index of mu 2 divided by mu 1, அதாவது செகண்ட் மீடியம்னுடைய refractive index divided by first medium refractive index க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய law. So that is ratio of the sine angle of the incident and the sine angle of the angle of reflection is equal to the ratio of the refractive indices of 2 media. This law is also known as Snell's law. It's very important to mark, Snell's law, right? So now refractive index. What is the refractive index? The speed of light in a medium is defined as refractive index. Light nuடைய ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் refractive index. அதனுடைய வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். Then so that is the speed of light in a medium is defined as refractive index. The speed of light in a medium is low, the refractive index of the medium is high. So light nuடைய speed in the medium is low, and then the refractive index of the medium is high. Condition, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். So what is that? Light is travel in the rarer medium to denser medium. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா rarer medium to denser medium, மேலே இருக்குது rarer medium, கீழே இருக்குது denser medium. லைட் வந்து rarer மீடியத்துலேருந்து denser மீடியத்துக்கு வரும்போது, இன்ட்ராக்ட் ஆகும்போது, அதில் பார்த்தீங்கன்னா denser medium, light travels rarer medium to denser medium, refracted ray bent towards, இது இந்த நார்மல் லைன் டுவர்ட்ஸ் த நார்மல் லைன், இதனுடைய இது இந்த ஹைட்டில் போக 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 அவே ஃப்ரம் தம், தென்
இந்த இடத்துலேருந்து இன்சிடெண்ட் ஆகும்போது இதனுடைய லைன் எப்படி இருக்கும், அந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா இது இந்த நார்மல் லைனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஃபஸ்ட் கண்டிஷன், that is normal from the normal to the interface. Then next அதே பாருங்கள், லைட் வந்து இன்டீரியர், அதாவது டென்சர்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. லைட் ட்ராவல்ஸ் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். த ரெஃப்ராக்டர் ரே பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் டு த இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த டென்சர் மீடியத்துலேருந்து ஒரு லைட் இங்கே பாஸ் ஆகுது, இந்த இடத்துல இன்சிடெண்ட் ஆகுது, அப்படி இங்கே பெண்ட் ஆகி டீவியேட் ஆகுது. இதை இந்த நார்மல்லேருந்து பார்க்கும்போது அவே ஃப்ரம் த நார்மல் லைன் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு வரும்போது டுவர்ட்ஸ் த நார்மல் லைன். அதே சேம் டைம் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது அவே ஃப்ரம் தம், இந்த லைன் நார்மல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது பாருங்கள், தட் இஸ் அவே ஃப்ரம் த நார்மல் ஆஃப் டு த இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் தட்? ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போசிட் லைட். ஸோ sun is the fundamental and natural sources of light. sun தான் பேசிக்கான fundamental sources of light. Then if the source of light produce a light as a single color, that is known as monochromatic. and the source of light single color create பண்ணுச்சுன்னா produce a single color, அந்த source of light ஒரே ஒரு single color produce பண்ணுச்சுன்னா அது வந்து monochromatic. what is that? is a monochromatic source. Example, sodium vapor lamp. இப்போ வீட்டில் குண்டு பல்ப் போடுறீங்க, எல்லோ கலரில் எரியும். அப்போ அதே மாதிரி சோடியம் வேப்பர் லேம்ப் லேபில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து ஒரு சிங்கிள் கலர் தான், எல்லோ கலர் தான் இது பண்ணும். குண்டு பல்ப்பு அதே தான், எல்லோ கலரில் தான் எரியும். அந்த நெக்ஸ்ட்டு, if the source of light produce a light different colors is known as composite source. So the source of light, and the source of light வந்து different color மேக் பண்ணுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப் பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி வேப்பர் லேம்பில் அதை இதில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அதில் 7 கலர்ஸாக டிவியேட் ஆகும். விப்ஜிஆர் அதில் டிவியேட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஒயிட் ரே, ஒரு வெள்ளை லைட்டில் ஒரு புதுசாக வாங்கின ஸ்கேலை வச்சு அந்த வெள்ளை லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை லைனை ஸ்கேலை சுற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்திருக்கும். அது அந்த கலர்ஸ் தான் இட்ஸ் a மல்டி கலர். that is a composite different colored is known as composite source. it's a composite source. ஒரு ஒயிட் லைட் மூலயமா நம்ம அந்த ஸ்கேலை பார்க்கும்போது அந்த ஸ்கேலில் சுற்றி உங்களுக்கு 7 கலர்ஸ் தெரியும். அந்த 7 கலர்ஸ் அதில் பேண்ட் ஆகி தெரியும். அதுதான் என்ன சொல்லணும்னா காம்போசிட் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இதுவும் லேபில் தான் பார்ப்பீங்க. இதை வந்து ப்ளஸ் டூ வரும்போது பார்ப்பீங்க, 11th 12th வரும்போது அந்த லைட்லாம் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ தட் சோடியம் வேப்பர் லேம்ப் இஸ் a monochromatic source, is a very best example of monochromatic source, sodium vapor lamp. and then second mercury vapor lamp is a composite source. Next, dispersion of light. when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into the component colors. ஒரு ஒயிட் லைட் அல்லது ஒரு காம்போனன்ட் லைட், காம்போசிட் லைட் இல்லை ரெஃப்ராக்ட் ஆகும்போது அதுலேருந்து நிறைய எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அது கிளாஸாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் அது ரிஃப்ராக்ட் ஆகும்போது இந்த மீடியா சச்சஸ் கிவ் த கிளாஸ் ஆர் வாட்டர், இட் இஸ் ஸ்பிளிட். அது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, இன்டு த இட்ஸ் காம்போனன்ட் கலர், நிறைய கலர்ஸ் அது க்ரியேட் பண்ணும். அதுதான் அந்த என்னென்ன கலர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. த பேண்ட் ஆஃப் கலர் இஸ் டேர்ம்டு ஆஸ் ஸ்பெக்ட்ரம். அந்த கலருக்கு பேர் தான் அந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸ். அந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கலருக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம். நிறமாலைன்னு சொல்லுவோம் தமிழில், spectrum. The band of color is termed as spectrum. It consists of விப்ஜிஆர். புதுசாக ஒரு ஸ்கேல் வாங்கி அதை ஒயிட் லைட்டில் டியூப் லைட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்பில் இல்லை டியூப் லைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் லைட்டாக தெரியும். அதுவே உங்கள் மெர்க்குரி லேம்பில் வச்சு பார்க்கும்போது அந்த கலர்ஸ் கிளியராக ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். வாட் இஸ் தட்? ரெட்.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட், தட் இஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், yellow, orange and red. Then first last color red color is angle of refraction is the smallest, and then violet is angle of refraction is the highest. Red color ku angle of reflection is very small, and then violet at the same time violet color is refraction is very high. Hence the refractive index of the medium is depends on the wavelength of the light. நம்ம எந்த லைட்டை நம்ம அதில் கொடுக்குறோமோ அந்த லைட்டினுடைய அந்த மீடியத்தினுடைய அந்த தகுந்த மாதிரி தான் அதுக்கு வேவ் லென்த் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த போர்ஷனுடைய டெரிவேஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.